ஹாய் ஹலோ வணக்கம். சென்னையிலேருந்து மோகன் என்கிற பாரதி பேசுகிறேங்க. இன்றைக்கி நான் பேச போகிறது பார்த்தீங்கன்னா, ஆண்களோட கஷ்டங்களை பற்றி தாங்க. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்காக ஆண்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதாவது சில மனைவிகளும் காதலிகளும் நினைப்பாங்க, காலையில் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தான், ஏன் சாயந்தரம் எரிஞ்சு விழுறான், ஏன் காலையில் போகும்போது நல்லா சிரிச்சுக்கிட்டு தானே நல்லா போனார், இப்போ ஏன் ஈவினிங் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்லாம் சில காதலிகளும் மனைவிகளும் நினைப்பீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல 3 நாட்கள்லேருந்து 5 நாட்கள் வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா, ஆண்கள் பணிக்கு சென்று விட்டு வரும்போது ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு மைண்ட் ஒரு மாரி தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேலைப்பளு, அங்க இருக்கிற டென்ஷன். காலையில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த இம்யூனிட்டி பவர் வந்து ஜாஸ்தி இருக்கும். நல்ல வைப்ல போவாங்க. ஈவினிங் பல சிக்கல்கள், அவங்களோட வேலை பளுனால அவங்களுக்கு மூடு எல்லாமே மாறி, ஒரு மாரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல தான் வருவாங்க. அவங்ககிட்ட மனசு விட்டு பேசுங்க. எல்லாமே சரியாயிடும். அத விட்டுட்டு ஒருவேள அங்க அஃபேர் இருக்குமோ, இங்க அஃபேர் இருக்குமோ, அந்த மாரிலாம் தப்பான ஒரு புரிதலுக்கு போயிடாதீங்க. உங்களுக்கு கேட்கணும்னா, அவங்கள உட்கார வச்சு 2 நிமிஷத்துக்குள்ள பேசி முடிச்சுருங்க. இத நீங்க மனசுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கும் ஆபத்து, அவருக்கும் தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் வீட்டுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடும். புன்னகையா எதா இருந்தாலும் பதில் சொல்லுங்க, கேள்வி கேளுங்க. ஆண்கள் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா, யார்கிட்டயும் அவ்வளோ சுலபமா எதையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. நீங்க மனச விட்டு பேசும்போது, அவங்களுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். சந்தோஷமா இருக்கலாம். புதியதொரு மாற்றம் செய்வோம். பாரதிஜி.